வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை வாழ்க்கை அப்டேட் எபிசோடு 1. இனி இந்த தலைப்பில் தான் நண்பர்களே அண்ணனோட ரெஸ்ட் டேக்கான பதிவுகள் அனைத்தும் வரும். வாழ்க்கை அப்டேட்கான வீடியோ தான், ஆனால் என்னோட வாழ்க்கையில இல்லை, நம்ம டயட்டு தம்பியோட வாழ்க்கையில. மார்னிங் சீக்கிரமா எழுந்துட்டேன், கடமைகள் அனைத்தையும் முடிச்சுட்டு பச்சை சொக்காவை எடுத்து மாட்டிக்கின்னு எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டயட்டு தம்பியோட மேரேஜ் நண்பர்களே. அண்ணன் விழாவை சிறப்பிக்க தான் போயிருந்தேன். மேரேஜ்னு சொன்னதும் போதும் தம்பியை கையில் பிடிக்க முடியல நண்பர்களே. ஆட்டமா ஆடி எடுத்துட்டாரு. தம்பியோட இருண்டு போன வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பிரகாசமான தம்பிக்கு மாப்பிள்ளை கேட்டப்ப போட்டு விட்டு பட்டாசா ஸ்டேஜ் மேல ஏத்தி விட்டு அப்புறம் அந்த அரிசி எடுத்துக்க சொன்னாங்க நண்பர்களே. நான் மட்டும் கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டேன். தம்பி மேல அவ்வளவு பாசமான்னு கேட்டீங்கன்னா சேச்ச அரிசி எடுத்து ஆசீர்வாதம் பண்ணல நண்பர்களே, ஐயர் மேல போட்டு கலவரத்தை உண்டாக்கதான். நவ் இட்ஸ் டைம் டு ஃபைனலி அண்ணனோட சிங்கிள் ஏரா இதோட முடிவுக்கு வருது நண்பர்களே. சீக்கிரமா தம்பியோட மேரேஜும் முடிஞ்சிருச்சு. தம்பிக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நான் காலை உணவு சாப்பிட கிளம்பிட்டேன் நண்பர்களே. காலை உணவு முடிச்சு மேல வந்து பார்த்தா கோட்டு சுட்ட போட்டு ரெடியா இருந்தாரு. கேட்டா போட்டோ ஷூட்டுங்கிறாரு. ரெடி பண்ணி மேலே ஏத்தி விட்டு நண்பர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்களோட சேர்ந்து கிஃப்டை கொடுத்துட்டு போட்டோவை தட்டிட்டு நவ் இட்ஸ் டைம் டு மேக் கலவரம். அரிசியை வச்சுதான் பண்ண முடியல, இப்ப எங்க ஆர்வ கோளாறு வச்சு பண்றோம் பாருங்க. ரொம்ப ஓல்டு கலவரம் தான் நண்பர்களே. ஏதாவது பிரச்சனை ஆகிற போடுன்னு பயந்துகிட்டே தான் பண்ணோம். நம்ம ப்ரோவை பொண்ணை ஆக்ட் பண்ண, ஆனா ப்ரோ உண்மையாலுமே HSL பொண்ணாவே மாறிட்டாரு. யாருக்கும் சந்தேகம் வராம பின்வாசல் வழியா வந்து டயட்டு தம்பியை கட்டி பிடிச்சி ஒரு அன்பு முத்தத்தை கொடுத்துருங்க ப்ரோன்னு சொன்னோம். ஃபைனலி கலவரம் நினைச்ச அளவுக்கு இல்லைனாலும் டோட்டலி வி ஆர் ஹாப்பி. வாழ்த்துக்களை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி கடமையை முடிச்சுட்டு நாளைக்கு 2 நாள் லீவுங்கிற மன நிம்மதியோட மாற்றுப்பாதையில வெற்றிகரமா ஜம்ப் அடிச்சு இதோட அண்ணனோட நாளும் வெற்றிகரமா நிறைவுக்கு வருது. இணைப்பில் இருங்க நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.